வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் புக்குடைய 20th லெசன் வளரிளம் பருவம் அடைதல், இந்த லெசன் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணின் முதல்நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆண்கள்ல முதல்நிலை பால் உறுப்புன்னு விந்தகத்தையும், பெண்கள்ல முதல்நிலை பால் உறுப்பு அப்படின்னா அண்டகத்தையும் சொல்றோம். அப்படின்னா ஒன்னும் அண்டகம்னா யூட்ரஸ், இதுவே விந்தகம் அப்படின்னா டெஸ்டிஸ். இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. பருவமடைதல் நிகழும் பொழுது குரல் வளையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரல் வளையோட வளர்ச்சி, உள்ளுக்குள்ள நம்ம பேசக்கூடிய அந்த குரல் வளை இருக்கு இல்லைங்களா, அந்த வளர்ச்சி கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஒரு ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் பாய்ஸ் மெச்சூர்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஒரு 12-13 வயசுக்கு மேலையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு. அதுக்கான ரீசன் இதுதான். ஆண்களில் வளர்ந்து பெரிதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒலி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது. பாய்ஸ்ல அவங்களோட பாய்ஸுடைய குரல் ஒலி பெட்டகத்தை நம்ம ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுகிறது. இது முக்கியமாக வளரிளம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆண் இன ஹார்மோன்களால் ஏற்படுகிறது. இந்த சேஞ்சுக்கான மெயின் ரீசன் பாய்ஸ்ல செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்னாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக குருத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் தளர்ச்சியுற்று தடிமனாகின்றன. இந்த தளர்ச்சியுற்ற தடித்த குரல்வளை பகுதிக்குள் காற்று நுழையும் பொழுது கரகரப்பான ஒலியானது உருவாகின்றது. இந்த இடத்துல அந்த தசைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தளர்ச்சியுற்று தடிமனா மாறுறதுனால அந்த ஏரியாக்குள்ள காத்து போகும் பொழுது நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த காத்து தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது இல்லைங்களா. அப்ப அந்த காத்து அந்த குரல்களுக்குள்ள போகும் பொழுது அந்த வாய்ஸ் ரொம்ப கரத்த குரல்ல நமக்கு கேக்குது. அதனாலதான் பாய்ஸோட வாய்ஸ் எப்பவுமே கேர்ள்ஸோட விட கொஞ்சம் நல்லாவே கரகரப்பாகவும் தடிமனாகவும் நல்லா தடித்ததாகவும் காணப்படுது. இதுவே கேர்ள்ஸ்க்கு அப்படி கிடையாது, சின்னதா தான் இருக்கும். அதனால அது பெருசா வெளியில தெரியறது இல்ல அந்த வாய்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது. எப்பவுமே கேர்ள்ஸோட வாய்ஸ் கொஞ்சம் மெலிசா மென்மையா கேக்குது. அடுத்தது பாருங்க. ஆண்கள் பெண்களில் 2ஆம் நிலை பால் பண்புகள். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டோங்களா. அடுத்து செகண்டா என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், பாய்ஸ்ல என்னென்ன நடக்கும், கேர்ள்ஸ்ல என்னென்ன நடக்கும்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பெண்களுக்கு உயரம் மற்றும் எடை அதிகரிக்கிறது. அதே மாதிரி பாய்ஸ்க்கும் உயரம் மற்றும் எடை அப்படிங்கிறது அதிகரிக்குது. கொழுப்பு மற்றும் தோலுக்கடியில் திசுக்கள் உருவாகின்றன. அந்த இடத்துல ஃபேட்டோட கண்டென்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் திசுக்கள் டிஷ்யூஸ் உருவாகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி பாய்ஸ்ல தசைகள் மசில்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. பெண்கள்ல இடுப்பு பகுதி அப்படிங்கிறது விரிவடைய ஸ்டார்ட் ஆகும். இதுவே பாய்ஸ்க்கு தோள்பட்டை அப்படிங்கிறது விரிவடையறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அக்குள் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்புறம் ரோமம் வளர்கிறது. அதாவது அக்குள்ளையும் பிறப்புறுப்புலையும் முடி வளர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுவே பாய்ஸ்ல அக்குள் பிறப்புறுப்பு மற்றும் முகத்தில் ரோமம் வளர்கிறது. கேர்ள்ஸ்க்கு இருக்கிற அதே சேஞ்சஸ் பாய்ஸ்க்கும் இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ராவா என்ன ஆகும்னா முகத்திலும் முடி வளரும். அதுதான் மீசை தாடி வளர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். குரலானது உரத்த மற்றும் கீச்சிடும் மொழியாகின்றது. கேர்ள்ஸ்க்கு அந்த வாய்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது கீச்சின்னு வர்ற மாதிரியான சவுண்டா மாறுது. இதுவே பாய்ஸ்க்கு நீட்சியினாலும் குரல் வளை பெரிதாவதாலும் குரல் வழி தடைபடுகின்றது. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு பேசுறதுக்கு கரகரன் இருக்கிற மாதிரியும் ஸ்டக் ஆகிற மாதிரி அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். வளரிளம் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால் அவற்றின் சுரப்பு அதிகரிக்கின்றது. தோலில் காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்பிகளின் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக பல ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன. அந்த மெச்சூர்ட் ஆகிற அந்த பருவமடைதல் அப்படிங்கிற ஸ்டேஜஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. மெயின் அது என்ன ரீசனுக்காகன்னு பாத்தீங்கன்னா, உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்ச்னால அதிகப்படியான அந்த செக்ரீட் அப்படிங்கிறது, ஆயில் செக்ரீஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதோட ரீசனா தான், அதோட எஃபெக்டா தான் பிம்பிள் அப்படிங்கிறது வருது. இதுவே இந்த சுரப்பு அந்த செக்ரீட் ஆகிறது இன்னும் அதிகமாகிற பட்சத்துல உடம்புல இருந்து வியர்வை நாற்றம் அப்படிங்கிறதும் அதிகமா வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல, அது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டிராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும். ஈஸ்ட்ரோஜனோ அல்லது ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இல்ல, அது ஒண்ணுக்கொன்னு இன்டர் கனெக்டடா இருக்கக்கூடிய பல ஸ்டீராய்டு ஹார்மோன் சேர்ந்ததுதான் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சமீப காலங்களில் பெண்கள் மிகச்சிறிய வயதிலேயே பருவமடைகின்றனர். இது உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது. அதிக அளவில் சத்தற்ற நொறுக்கு தீனி உணவை நீங்கள் உண்ணும் பொழுது உடல் வளர்ச்சி அதிகரித்து பெரியவர்களை போன்ற தோற்றமும் ஏற்படும். சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த ஏஜ் அட்டன் பண்றது, பருவமடைதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏர்லியாவே வந்து கேர்ள்ஸ்க்கு நடந்துருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசனா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸா தான் வந்து இருக்குது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆக, அதாவது வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுதோ, ஸ்நாக்ஸ் அதிகமா எடுத்துக்கும் பொழுதோ, அந்த மாதிரி அன்ஹெல்தி ஐட்டம்ஸ் உள்ள போக போக தான் வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. பிளஸ் இது உங்களுக்கு எதையும் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னா, ஓவரா வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டே போறதையும் வந்து இது வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளரிளம் பருவத்தினரின் நலமான வாழ்விற்கு தூக்கம் மிகவும் அவசியம். தேவையான அளவு தூக்கம் 11 வயதில் ஏற்படும் மன அழுத்தத்தை மேற்கொள்ள உதவுகிறது. இந்த வயதினர் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாள் இரவிலும் 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவது அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் 11 வயதினோரில் பெரும்பாலானோர் போதுமான அளவு தூங்குவது இல்லை. ஸோ அந்த பருவமடைதல் அப்படிங்கிற அந்த ஏஜ் எல்லாம் வந்து ரீச் பண்ண அந்த 11 வயது இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வயதெல்லாம் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அடல்ட்ஹுட் நம்ம ரீச் பண்ற வரைக்குமே நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 8 hours to மேக்ஸிமம் 10 hours வரைக்குமாவது வந்து அந்த தூக்கம் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற அந்த இது படி மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தூக்கம் வந்து எந்த கிட்ஸ்க்குமே வந்து இருக்கிறது கிடையாது அப்படின்ற ரிசல்ட்டும் வந்து ஒரு சர்வேல வந்திருக்கு. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் ரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல நிறைய பிளட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அந்த டைம்ல அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணலாம், எப்படி வந்து நம்ம அதை வந்து ஈடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலமா மட்டும்தான் அதை வந்து நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும். இல்லைன்னா பிளட் லாஸ் ஆகும் பொழுது நம்ம பாடியும் வந்து வீக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் வந்து முடியுது. இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.